சிறுதொழில் பண்ணுறீங்க, எல்லாருமே சிறுதொழில் பண்ணுறீங்க. இப்போ சிறுதொழில் பண்ணுறவங்க எல்லாருமே லாஸ் ஆஃப் ஃபெயிலில் தான் ஓடிட்டு இருக்காங்க, யாருமே சேர்த்து வைக்கல. நம்ம இப்போ பிளாட்ஃபார்ம் கடை எடுத்துக்கோங்க, சிறு மளிகை கடை எடுத்துக்கோங்க. இன்னும் கேட்டு பாருங்கள், எனக்கு வியாபாரம் இல்லைன்னு தான் சொன்னாங்க. இந்த வருஷத்தில் 2025 வரைக்கும் புலம்பாத ஆள் கிடையாது, தீபாவளி வியாபாரம் கிடையாது. இப்போ என்ன செய்வாங்க சார், எனக்கு வியாபாரம் நடக்கல, ஒன்றுமே செய்யலை சார், இது வரைக்கும் நான் என்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன், இது வரைக்கும் நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், வியாபாரம் நடக்கலாமாங்க. அதுக்கு தான் ஆட்டு முடி, ஆட்டில் தோலந்து வெட்டப்பட்ட முடி எடுத்து கம்பளிக்கை எடுத்துருக்கணும். ரோட்டில் வைக்கிற எல்லா கம்பளிக்கரும் வாங்கக்கூடாது. ஆட்டுக்காரன்ட்ட சொல்லி ஆட்டை முடியை வெட்டி வச்சுருப்பான், அதில் கம்பளிக்கை எடுத்திருக்கணும். அந்த கம்பளிக்கரை வந்து தலைவாசல் மேலே உங்களுக்கு பிடிச்சது படியாரக்கல் தான் மெயினாக இருக்கும். மற்றபடியெல்லாம் மற்ற காயெல்லாம் தேவையில்லை சார், படியாரக்கல் மட்டும். அந்த கம்பளிக்கயிறு உங்களுக்கெல்லாம் தெரியும், கம்பளிக்கயிறு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காத ஒன்றும் கிடையாது. அந்த திஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆட்டு முடியிலேருந்து தான் எடுக்கணும். அது செம்மராட்ட முடியா வெள்ளாட்ட முடியான்னு கான்செப்ட் இருக்குது. செம்மராடு வந்து பரிகார தேவதைகள் உட்காரக்கூடிய, அக்னி பகவான் உட்காரக்கூடியதான். வெள்ளாடு வந்து காவலுக்கு ரவுண்ட்ஸ் வரும்போது கடவுள் உட்கார இடம் தான் அது. ஸோ இந்த இது கிடைக்கலன்னா வெள்ளாடை நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா செம்மறியாடு. இதை நீங்கள் ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட போய் கேட்டு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவனே திருச்சி கொடுப்பான். நிறைய பேருக்கு நாட்டுப்புறத்தில் கிராமப்புறத்தில் இருக்கிறாங்க. அதை வாங்கித்தான் நீங்கள் மேலே கட்டணும். என்ன செலவாக வரப்போது, மிஞ்சி போனால் 50 ரூபாய்க்குள்ள கேட்க மாட்டான். சார் உங்கள் இடுப்பு சுற்றளவு அண்ணாக்கயிறு எப்படி பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் கயிறு வாங்கினா போதும் சார். அதை 3 பங்காக மடிக்கணும், 4 பங்கு மடிச்சிடக்கூடாது. 3 மணி முக்கோண பங்கு. அதான் நான் சொன்னேன், பரணி நட்சத்திரத்துக்கு நான் கான்செப்ட் சொன்னேன், வசீகரிக்கக்கூடிய சக்தி உண்டு. அப்போ 3 பங்காக போட்டு கீழே முனையில் வந்து சிகப்பு ரிப்பன் மாதிரி ஒரு எண்டு வைப்பாங்க. அவங்க வைக்கலாம் கூட, நீங்கள் வச்சுக்கோங்க. இதை வாங்கி தலைவாசல் மேலே எந்த நேரத்தில் கட்டணும், அது ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா. படியாரக்கில் தான் நீங்கள் வைக்கணும். அவன் தராட்டலும் பரவாயில்ல, அவன் நீங்களே வாங்கி கட்டிக்கலாம். கட்டிட்டு ஒரு துணியில் கூட நீங்கள் கட்டிக்கலாம். அந்த துணிக்கு மேலே கூட இந்த கயிறை நீங்கள் கட்டி தொங்க விட்டுக்கலாம். கெட்டும்போது ஊதுபத்தி, சாம்பிராணி புகை, இப்போ தான் நீங்கள் கவனிக்கணும். சாம்பிராணி புகைன்னு சொல்லிட்டே எப்படி சார் போடுறது, அது ஒன்று இருக்கு இல்லையா. இந்த சாம்பிராணி புகையில் என்ன பண்ணணும், அதாவது கழுதை சாணம்னு கடையில் விற்கும், நாட்டு மருந்து கடை விற்கும். அந்த பவுடரை வாங்கிட்டு வந்து சாம்பிராணி புகையில் போடணும். தைத்துளை கொரோனா வரும் அதில். ஏன்னா சேஷ்டா தேவியோட சிம்பிள் வாகனம் அது. அதில் அந்த நீங்கள் சாம்பிராணி போடும்போது இந்த கழுதை பவுடர் இருக்கு இல்லையா, கழுதை சாண பவுடர் இருக்கு இல்லையா, அதை தூவி புகை வர வச்சு இந்த கயிறில் காட்டி மேலே உத்தரத்து மேலே கட்டணும். கெட்டியாச்சுன்னா சார் உங்கள் தொழில் நம்பர் 1. இது அனுபவ ரீதியாகவும் பெரியாளுக்கு சொன்ன ரீதியாகவும் கண்டது உண்மை. அதுக்கடுத்து சார் மெக்கானிக் ஷாப்பு, 2 வீலர் மெக்கானிக் ஷாப். அவன் சொல்கிறான், புலம்புறான், சார் ஒன்றுமே விவரம் இல்லை சார், சும்மா நாள் தூங்கினே இருக்கேன் சார், யாருமே வரல சார், ஒரு ஜனங்கள் கூட வரல சார், என்ன சார் பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே இல்லையே சார், என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். பார்க்காத ஆள் கிடையாது, கேட்காத ஆள் கிடையாது. என்ன சார் செய்யணும், அவன் டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் ஒரு பலகையில் அடிச்சு வச்சுருப்பான். டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா சொல்லுங்கள், உங்களுடைய யாராக இருந்தாலும் உங்கள் கிளைண்ட்டு காப்பாற்றி விடுங்க, இது நல்ல பரிகாரம் தான். அந்த டூல்ஸ் பாக்ஸ் அடிச்சிருப்பான். குதிரை லாடம் இருந்தால் கேளுங்க, இல்லையா கிடைக்கல சார்னா மாட்டுக்கு லாடம் அடிப்பாங்க. ஏன், மாட்டை படுக்க போட்டு கால் மேலே அடிப்பாங்க. பெரிய அளவு அந்த காலத்து பெரிய அளவுக்கு தெரியும். அந்த மாட்டுக்கு காலில் லாடம் அடிப்பாங்க. அந்த லாடம் புதுசாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. அந்த லாடத்தில் அடிக்கக்கூடிய அதில் உள்ள ஆணி இருக்கும். ஆணி எப்படி இருக்கும், சுத்தியல் டைப்பில் இருக்கும், சும்மா ரவுண்டாலாம் இருக்காது, நீளமாக இருக்கும், சுத்தியல் டைப்பில் இருக்கும். கோர்ட்டு சச்சை அடிப்பார், டாமு டம்னு அடிப்பார், அந்த சுத்தியல் டைப்பில் இருக்கும். அந்த ஆணி அந்த லாடம்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இதை கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் கிடைக்காதவங்களுக்கு யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்களோ என்னமோ தெரியாது, நினைவுகள் தக்க பதிவு இது. இந்த லாடத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த பழைய டூல்ஸ் பாக்ஸ் அடிக்கிறதுக்கு மேலே டூல்ஸுக்கு மேலே அதை அடிக்கணும். அதை குதிரை லாடம் கிடைக்காது இப்போது, ஆனால் மாட்டு லாடம் கிடைக்கும். ஏன் காளை மாட்டுக்கு லாடம் அடிக்கும், ரிஷபராசி, சந்திரன் அங்கே உச்சம், ரிஷபத்து நாயகன் சுக்கிரன். அந்த காலத்தை காளை மாட்டை அடக்கணும்னு தான் பொண்ணு. காளை மாட்டை எந்தெந்த ரூபத்தில் அடக்குவாங்க, கொம்பை பிடிச்சி அடக்குவாங்க, கீழே படுக்கு போட்டு லாடம் கட்டி அடிப்பாங்க. அதாண்டா உனக்கு லாடம் கட்டுவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னால் பெரிய ஆள் சொல்லுவாங்க, உனக்கு லாடம் கட்டாதாண்டா லாயக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன், 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனுக்கு காலில் ஒரு இது பிரச்சனைனா சனி வாகனம் கூடிய இரும்பை தூக்கி அடிக்கணும். ஏன்னா உத்திராட்டது எங்கே இருக்குது, உத்திராட்டது யாரில் போய் உட்காரன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அப்போது 12ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் வந்து ரிஷபராசிக்காரன், அவனுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ லாபஸ்தானத்தில்னா லாடம் கட்டணும். சுக்கிரன் வீரியத்தையும் வேகத்தையும் வெறியவும் அப்படியே கட்டுப்படுத்திருக்குதான். ஏன்னா அங்கே ராகுவுக்கு ஏதோ நீசமாயிருப்பாப்பா, இது நீசமாயிருக்காங்களா இல்லையா, அவங்களோட ஆபத்துக்களை கொடுக்கூடாதுன்னு சொல்லித்தான் தொழில் ரீதியாக காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் அந்த ரிஷபராசியில் ஒரு செல்வத்தையும் தனத்தையும் பாக்கியத்தையும் மெல்ல கொடுக்குற தனங்கள். அப்போ கால்நடை யோகத்துக்கு மட்டும்தான் இருக்குதுன்னா தொழில் சிறு தொழிலை முதல்ல வளர்த்து வர்றது 2ஆம் இடத்தை பார்த்து தான் முதல்ல நம்ம பார்க்கணும். 4ஆம் இடத்தை வண்டி வாகனத்தை நம்ம சொல்லுவோம், இருந்தாலும் அவன் ரிப்பேர் பண்ணுறது தானே, சர்வீஸ் பண்ணுறது தானே, அதனால தான் லாடம் கிட்ட சொல்லுது. அந்த லாட கருவினா சர்வீஸ் பண்ணுற கருவின்னு அர்த்தம். அதுக்கு பேர். இந்த லாடத்துக்கு பெரிய பெரிய கதையே இருக்குது சார்.
பேய் பிடிச்ச வீட்டுக்குள்ளே கூட இந்த லாடத்தை கையில் எடுத்து போனால் அவங்க பேய் உங்களை பிடிக்காது. ஒரு ஒரு பாலஞ்ச பங்களாக்குள்ளே போகிறீங்கன்னா இந்த லாடம் இருந்தால் அவங்கள பிடிக்க எந்த தீய சக்தியும் பிடிக்காது. அது கேரண்டி கூட சொல்லலாம். லாடத்துக்குள்ள பவர் இருக்காது. அப்புறம் சொல்கிறேன். இப்போ சொன்னால் அது வேறு கான்செப்டாக போயிடும். அப்போ இந்த சிறுதொழில் பண்ணக்கூடிய மெக்கானிக் ஷாப் சைக்கிள் கடைக்காரரு இந்த டூ வீலர் ஷாப், டூ வீலருக்கு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன், 4 வீலருக்கு தனியாக. இதை நீங்கள் அந்த டூல்ஸ் பாக்ஸுக்கு மேலே நீங்கள் அடுக்கி வச்சுட்டு அந்த லாடத்தை நீங்கள் பதிவு வச்சுட்டீங்கனால் அதுக்கு வாரம் நீங்கள் தீவாரணம் கட்டினா போதும், சந்தனம் வச்சா போதும். அதில் எலுமிச்சம்பளம் இருக்கு இல்லையா, நல்லா இதை கவனிச்சுங்க. எலுமிச்சம்பளத்தை கட் பண்ணி அந்த சாறு எடுத்து லிக்விட் இருக்கும். அந்த லிக்விடை அந்த டூல்ஸ் பாக்ஸில் 4 மூலைக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் சந்தனம் வைக்கணும். அந்த லிக்விடை தொட்டு வைக்கணும். எலுமிச்சம்பளம்னா ஒரு பழின்னு அர்த்தம், ரத்த பழின்னு சொல்லுவாங்க. டூல்ஸ் வந்து ரத்த பழி கொடுக்காமல் டூல்ஸ் இயங்காது. அதுக்கு தான் மறைமுகமாக நான் சொல்கிறேன். அதை சொன்னால் அகோரமாயிடக்கூடாதுன்ட்டு எலுமிச்சம்பளத்தை கட் பண்ணி அந்த சாறு லிக்விடை எடுத்து 4 மூலைக்கு வச்சு அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி வச்சு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுட்டினால் அந்த கடையில் இருக்க அத்தனை தீய சக்தி விளையிடும் சார். ஏன்னா ஆயுதத்துக்கு ஏன் எலுமிச்சம்பளம் வைக்க சொன்னா, இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அம்மனோட சூளம் இருக்கும், அது மேலே எலுமிச்சம்பளம் குத்தணும்பாங்க. முருகனுடைய வேலை இருக்கா, எலுமிச்சம்பளம் குத்தணும்பாங்க. அப்போ டூல்ஸ் பாக்ஸ் ஒரு ஆயுதம் தானே. எத்தனை வண்டிகள் எதாவது தாண்டி இடிச்சு போட்டு அடிச்சு போட்டு ரத்தத்தோடு வந்திருக்கும். அந்த டூல்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ டூல்ஸ் பாக்ஸ் என்ன கொடுக்கணும், பழி கொடுத்தல் வேண்டும். பழினா என்ன அர்த்தம், உன்னை யாரையும் வெட்டுறது கிடையாது. இந்த எலுமிச்சம்பளம் சாறு எடுத்து அந்த டூல்ஸ் பாக்ஸ்லேயோ ஒவ்வொரு சொட்டு வாரத்துக்குள்ள நீங்கள் வச்சு குங்குமம் வச்சுட்டு டூல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தோஷங்கள் வராது. நல்லா இருக்கா பாயிண்ட்டு? எங்கே இதுக்காக ஒரு கைதட்டலாமே. அதுக்கு எடுத்து பாருங்கள்.